வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இந்த வாரம் ரிலீஸ் ஆன முரளி மகன் அதர்வா நடித்துள்ள டிஎன்ஏ இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹீரோ அதர்வா என்னென்னா ஸ்டார்டிங்கிலே வந்து ஒரு காதல் தோல்வி வந்து அடைஞ்சிட்டாரு. அடைஞ்சதுனாலே வந்து ரொம்ப வந்து குடிப்பழத்துக்கு வந்து அடிமையாகிறாரு. 24 hours காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து சாப்பிடாமே வந்து குடிச்சு தாடிலாம் வளர்த்து ரொம்ப வந்து அட்டூழியம் பண்ணி அங்கங்கே படுத்துக்கிட்டு செஞ்சு இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காரு. இதனாலே வந்து அதர்வாவோட தம்பிக்கு வந்து திருமணமாக வந்து தடைபட்டுருது. எப்படின்னா அவங்க அண்ணன் வந்து இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கான், என் பொண்ணெல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திருமணம் நின்றது. இதனாலே அவங்க அப்பா அவங்களாம் வந்து ரொம்ப சண்டை போட்டு இவங்க எல்லாருமே வந்து குடும்பத்தோடு திட்டி அவரை வந்து மறுவாழ்வு மையம் குடியாரங்களை வந்து திருத்துறை மையம் அப்படி இடத்துக்கு வந்து அவரை வந்து போய் சேர்த்துறாங்க. சேர்த்தவொடனே அவரும் கொஞ்ச நாள் இருந்துட்டு நல்லா வந்து அது இதுன்னு பண்ணிவிட்டு அவர் வந்து கொஞ்ச நாள் கழித்து அப்படியே வந்து திருந்திட்டு நீட்டாக வந்து டீசெண்டாக வந்து வராரு. வந்தவொடனே இவருக்கு வந்து ஒரு இடத்துல வந்து பொண்ணு வாங்க போகிறாங்க. பொண்ணு வாங்க போனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சில குறை இருக்குது. அதெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே வந்து அவங்க அப்பா யார் அதர்வாவோட அப்பா வந்து அவனுக்கு வந்து தெரியாமல் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. இதனாலே வந்து சில டைம் வந்து அதர்வாவுக்கு வந்து ஒரு டைம் வந்து தெரிஞ்ச உடனே வந்து அதர்வா என்ன பண்ணுறான்னா சரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு அந்த அவரையும் வந்து கல்யாணம் பண்ணி இது பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து வந்து இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது. இவங்க வந்து மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. மருத்துவமனையில் சேர்த்தவொடனே அந்த ஆண் குழந்தை வந்து பிறந்தவொடனையும் அந்த ஆண் குழந்தை என்னென்னா திடீர்னு காணாமல் போயிடுது. காணாமல் போனவொடனே இவர் வந்து இந்த பொண்ணு எந்திரிச்சாலும் ஏதாவது பயப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு குழந்தைய வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தவொடனையும் நம்ம படத்தோட ஹீரோயின் என்னென்னா அந்த குழந்தைய வந்து அப்படியே தூக்கி பார்க்குறாங்க. பார்த்தவொடனே இது என்னோட குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்க. என்னம்மா உன் குழந்தை தான் சொல்கிறாங்க. இல்லை என்னோட குழந்தை கிடையாது அப்படிங்கிறாங்க. சின்ன இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் போய் எடுக்க போகிறாங்க. எடுக்கிறப்ப தான் தெரியுது இது அவங்களோட குழந்தை இல்லையே அப்படின்ட்டு. இதனால எல்லாருமே வந்து மிரண்டு போயிடுறாங்க. என்னடா குழந்தை இல்லையே, அப்போ அந்த குழந்தை எங்கடா போச்சு அப்படின்னு தேடுறாங்க. அதுக்கடுத்து இந்த குழந்தைய வந்து அதர்வா வந்து கண்டுபிடிச்சாரா, அதன் பின்னணி வந்து நடக்கிற கதை என்ன அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் வந்து என்னென்னா ஒரு நாள் கூத்து மான்ஸ்டர் ஆகிய படங்களை இயக்கிய நெல்சன் வெங்கடேஷ் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அதர்வாவும் நிமிஷாவும் போட்டு வந்து நடிச்சுக்கிறாங்க. ஆனால் நிமிஷா நடிப்பை வந்து அதிக ஸ்கோர் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பாக அந்த ஒரு தன்னோட குழந்தை வந்து இல்லை, இது என்னோட இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நடிப்பை வந்து வேறு லெவலில் தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. நெல்சன் வெங்கடேஷோட திரைக்கதை வந்து த்ரில்லர் எமோஷனல் காட்சி வந்து அதிகமாக வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்ல முடியும் அந்த படத்தில். ஆனால் அதர்வா வந்து அவருக்கு கொடுத்த நடிப்பை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. சமூகத்தில் வந்து மூட நம்பிக்கை வந்து குழந்தை இல்லாதவங்களாம் வந்து படுற இயக்கம் எல்லாத்தையுமே வந்து இயல்பாக வந்து இந்த இயக்குனர் வந்து அருமையாக வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்கிறாரு. சேத்தன் பாலாஜி, சக்திவேலு, விஜய் ராஜேஷ், திலக் ஆகியோர் வந்து அவங்கவுங்க கதாபாத்திரத்தை கச்சிதமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதிலே வந்து அந்த குழந்தைய கடத்தின அந்த பாட்டி வந்து வில்லத்தனத்தில் வந்து மிரட்டி எடுத்திருக்கும். அந்தளவுக்கு வந்து அந்த பாட்டி வந்து பயங்கரமாக சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. சிப்ரானின் பின்னணி இசையும் வந்து படத்தில் வந்து சூப்பர் தான் சொல்ல முடியும். இதில் ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் கதை, திரைக்கதை, நடிப்பு, இசை எல்லாமே வந்து அருமையாக வந்து நடிச்சுக்கிறது. சில காட்சிக்கு தான் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக வந்து ஒரு தேடுற பணியிலே இருக்க அது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக அப்படியே வந்து இது ஆவரேஜாக தான் வந்து நடந்து போய்கிட்டு இருக்குது. பல்பும் சொல்லப்போனால் அந்தளவுக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். மொத்தத்தில் வந்து அதர்வாவுக்கு வந்து டிஎன்ஏ வந்து ஒரு சிறந்த படம் தான் அப்படின்னு சொல்லாங்க. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.25 கொடுக்கலாம். அந்தளவுக்கு இந்த படம் வந்து குடும்பத்தோட ஒரு தடவை வந்து பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.